நீங்கள் சொல்லுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்காக வரணும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? டிரான்ஸ்பரன்சிமா. டெய்லி உங்கள் முதலீடை மேலே போச்சா கீழே போச்சான்னு பார்த்துக்க முடியும். உங்கள் பணத்தை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கி லேண்டில் ப்ராப்ளம் என்ன? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது லிட்டிகேஷன்னு சொன்னால் உங்கள் இடம் உங்களுதுன்னு சொல்கிறதுக்கு 20 வருஷம் ஆகிடும். கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எந்த அசட் கிளாஸ்லேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஒரு பொருளை திருட முடியும்னா அது கோல்டு தான். வேறு ஏதாவது திருட முடியுமா? உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை திருட முடியுமா? உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை திருட முடியுமா? ஸோ எல்லாத்துலேயும் பாதகங்கள் இருக்குது. வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, உங்கள் பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போது பணத்தை நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடுறீங்க. பணத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு தான் கிரெடிட் வரும், உங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கோ ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கோ கிரெடிட் வராது. விச் இஸ் வெரி 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 சேஃப். வேறஸ் ஆல் அதர் ஆப்ஷன், சிட் ஃபண்ட் போடுறாங்க, அன்ரெகுலேட்டடாக நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் இட் இஸ் நாட் வெரி சேஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும். செகண்ட் சோஷியலிசம் ஆஃப் கேபிட்டலிசம் இருக்குது. ஒரு 2000 ரூபா பணத்தை கூட ஒரு ஃபண்ட் மேனேஜரு who studied from IIT, IIM, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, மேனேஜிங் த ஃபண்ட் ஹவுஸு, அதை தவிர ஒரு ரெகுலேஷன், ஆம்ஃபி, செபி, கவர்னிங் பாடியோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது there is a fiduciary responsibility. இதில் தமிழில் கூட நம்மளால சொல்ல முடியாது. fiduciary responsibilityனா என்னென்னா, என் பணத்தை நம்ம என்ன வேணால் பண்ணலாம், பட் மற்றவங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதான் fiduciaryன்னு சொல்லுவோம். இந்த fiduciary ரெஸ்பான்சிபிலிட்டியோட மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹேண்ட்லிங் த போர்ட்ஃபோலியோ.